வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல். மொச்சப்பருப்பில் நார்மலாக நம்ம குருமா செஞ்சுருப்போம், மட்டன் குழம்புல போட்டிருப்போம், கருவாட்டு குழம்புல போட்டு சாப்பிட்ருப்போம். அதே மொச்சப்பருப்பை போட்டு ஒரு தேங்காய் பால் சாதம் செய்யலாம். அதுக்கு 2 ஸ்பூன் பக்கமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, ஜாதிபத்திரி, நட்சத்திர சோம்பு எல்லாத்தையும் இதில் போட்டு ஒரு நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் லைட்டாக நம்ம வணக்கி விட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் வருங்க. அந்த அரோமா வந்ததுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் நீளமாக அரிஞ்சதை போட்டு நல்லா ஒரு தடவை வணக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தேங்காய் பால் சாதத்தை பொறுத்த வரைக்கும் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஜஸ்ட்டு நமக்கு அது வணங்கி கொஞ்சம் துவண்டு வந்தால் போதும். அந்த வெள்ளை கலர்லேயே இருக்கும்போது தான் நமக்கு தேங்காய் பால் சாதம் ஓரளவுக்கு நல்ல ஒயிட் கலராகவே இருக்கும். இது லைட்டாக வணங்கிட்டு இருக்கும்போது இதுக்கான மசாலா நம்ம அரைச்சிடலாம். ஒரு இஞ்சி போல் இஞ்சி, 8லேருந்து 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா. இது பச்சை மிளகாயை லைட்டாக ஸ்லிட் பண்ணி போடுறதுனாலும் சரி, இல்லை மிக்சியில் இதோட சேர்த்து அரைச்சிக்கிறதுனாலும் சரி. இப்போ நான் இதை அரைச்சி விழுதாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் நம்ம இதில் போட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பச்சை மிளகாவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். பட் 2 அப்படிங்கிறது நார்மல் காரமாக இருக்கும். குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்தால் ஒன்று மட்டும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2 பச்சை மிளகாவையும் நல்லா ஸ்லிட் பண்ணி மட்டும் போட்டுக்கோங்க. அதோட கூட ஃப்ளேவருக்காக நல்ல ஒரு கைப்பிடி புதினா, அதில் பாதி கொத்தமல்லி, இந்த மாதிரி 2ஐயும் போட்டு லேசாக சூடேற வரைக்கும் விட்டுட்டு நம்ம தேங்காய் பால் சாதத்தில் புதினாவோட ஃப்ளேவர் தான் ஜாஸ்தியாக இருக்கணுங்கிறதுனால நம்ம புதினா அதிகமாக போட்டிருக்கிறோம். ஜஸ்ட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் இதை வணக்கி விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு பாதி தக்காளியை நீளமாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். நார்மலாக தேங்காய் பால் சாதத்தில் தக்காளி சேர்க்க மாட்டோம். இதில் மொச்சப்பருப்பு நம்ம போடுறதுனால ஒரு பாதி தக்காளி மட்டும் சேர்த்துட்டு அதோட கூடவே ஒரு 100 கிராம் போல் பச்சை மொச்சையை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மொச்சப்பருப்பு நல்லா வேகணும், தக்காளியும் கொஞ்சம் குழஞ்சி மசிஞ்சு வரணும். அப்படிங்கிறதுக்காக இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் போல் கல் உப்பு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பால்லாம் ஊற்றிட்டு உப்பு தேவைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த தக்காளி வெங்காயம் ஈரத்துலேயே நம்ம மொச்சப்பருப்புகள் கொஞ்சம் நல்லா வணங்கி வெந்து வரணும். அப்படிங்கிறதுக்காக இதை ஒரு மூடி போட்டு மினிமம் 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டுடலாம். நடுவில் ஒரு 2லேருந்து 3 தடவை நம்ம இதை கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. ஓவராலாக இந்த 10 நிமிஷத்தில் நம்ம தேங்காய் பால் எடுத்துடலாம். அரிசியும் ஊற வச்சிடலாம். இந்த டம்ளரில் தான் 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேங்கிறதுனால இந்த டம்ளரில் எனக்கு 4 டம்ளர் தண்ணி தேவைப்படும். அதுக்கு ஒரு அரை மூடி தேங்காயை நல்லா தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அது கிட்டத்தட்ட 2 டம்ளர் எனக்கு வந்துருச்சு. அந்த 2 டம்ளரையும் நான் அதில் சேர்த்துட்டு அதோட கூட பேலன்ஸ் 2 டம்ளருக்கு நம்ம மிக்ஸி கழுவுன தண்ணி இல்லை நார்மல் வாட்டர் ஊற்றி நம்ம மொத்தமாக 4 டம்ளர் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிடலாம். இது நல்லா கொதி வர்ற நேரத்துக்கு நம்ம அரிசி கிட்டத்தட்ட 15 நிமிஷமாக ஊறி இருக்குது. அதுலேருந்து தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியை போட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதை மூடி போட்டு மினிமம் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இந்த அரிசியும் தண்ணியும் ஒன்று சேர வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு ரைஸும் தண்ணியும் ஓரளவுக்கு ஒன்று சேர்ந்து வந்திருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளறும் போதே தெரியும், இது தம் போட்டால் நமக்கு பர்ஃபெக்டாக ரைஸ் வெந்து வரும் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்குது. நல்லா கிளறும் போதே தெரியுது, ஈரம் நல்லா அடங்கிடுச்சு, நல்லா ஓரளவுக்கு தண்ணியும் குறைஞ்சிருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரை மூடி வெயிட்டையும் போட்டு லோ ஃப்ளேமில் 5லேருந்து 7 நிமிஷம் விட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த குக்கரில் இருக்க ப்ரெஷர் அடங்கிறதுக்கு மேலே ஒரு 10 நிமிஷம் அப்படிங்கிற கணக்குக்கு, அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அப்படிங்கிற கணக்குக்கு நல்ல ப்ரெஷர் அடங்கி நம்ம வெயிட்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம நல்ல ஒரு அரோமாவோட நம்மளோட தேங்காய் பால் மொச்சப்பருப்பு தேங்காய் பால் சாதம் பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குதுங்க. பார்க்கும்போதே தெரியுது மொச்சப்பருப்பு எல்லாமே நல்லா வெந்திருக்கு. தம்மை உடைக்கும் போது நல்லா பர்ஃபெக்டாக நமக்கு வந்திருக்குது ரைஸு. இது ஆற நல்லா உதிரியாக பர்ஃபெக்டாக வந்துடுங்க. சீரக சம்பா அரிசியோட ஃப்ளேவரும் சரி, தேங்காய் பாலோட வாசனையும் சேர்த்து அவ்வளோ அருமையான அரோமா கிடைக்குதுங்க. அவ்வளோதாங்க, பர்ஃபெக்டான மொச்சப்பருப்பு தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. மொச்சப்பருப்பே பிடிக்காதுங்கிறவங்க கூட இப்படி தேங்காய் பால் சாதம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க.
இதை நம்ம பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு காம்போவாக எல்லா நான்வெஜ் கிரேவியும் பர்ஃபெக்டாக இருக்கும். இங்கே நான் உருளைக்கிழங்கு கிரேவி தான் வச்சுருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.